இந்த ஏரியால வச்சு அடிச்சு தூக்குனா சரி வராது. ஆள் இல்லாத ஏரியாவை பார்த்து தூக்க வேண்டியதுதான். இதுதான் சரியான இடம். இப்போ இதோ வரேன். ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஏய் சொல்லு, நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டியா? அதெல்லாம் அடிச்சு தூக்கியாச்சு மேடம். போனையும் எடுத்து அந்த போட்டோவை பார்த்துட்டேன். ஏதாவது பண்ணி முதல்ல போட்டோ அனுப்பு. இதோ அனுப்புறேன் மேடம்.
இட்ஸ் an எமர்ஜென்சி. ஓகே மேடம், நீங்கள் சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேனா? சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கால் பண்ணுறேன் மேடம். தேங்க்யூ so மச். ஓகே மேடம். சுடர், சீக்கிரமே உன்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே அனுப்புறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த குட்டி பிசாசுங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு எழில கல்யாணம் பண்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? அவ இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவ எந்த பக்கம் நிக்கிறானே தெரியலையே. எஸ்கியூஸ் மீ பே மேடம், கொஞ்சம் யார பத்தி பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரு? எல்லாம் அந்த சுடரை பத்தி தான். என்னமோ அவ இஷ்டத்துக்கு எழில தொட்டு தொட்டு பேசுறா. எல்லாம் அந்த சுடருக்கே தெரிஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் எழில் இன்னொருத்தியோட புருஷன். நாம அவரை தொட்டு தொட்டுலாம் பேசக்கூடாதுன்னு அவளுக்கு புரிய வேண்டாம். தொட்டு தொட்டு பேசுறாங்களா? என்னடி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பே மேடம், கரெக்ட் தான். ஏய், என்ன நக்கலா? நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், நீ சும்மா கடமைக்கு அந்த பக்கம் பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்க. இனிமே அந்த சுடர் கூட நான் பேசவே போறதில்ல. எப்போ என்னோட எழில அவ உரிமையா தொட ஆரம்பிச்சாலோ அப்பவே நான் அவளை வெறுத்துட்டேன். யாருன்னு போய் பாரு. ஐயோ நீயா? ஏன் இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? ஒண்ணும் இல்ல, திடீர்னு வந்திருக்கியா அதான். அக்கா இங்க தானே இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. ஏன் இப்படி குழப்புறீங்க? வாங்க உள்ள போலாம். இதோ இருக்காங்களே. ஓ ஹலோ. ஏன் என் கூட பேச மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் நான் வந்ததும் முகத்தை திருப்பிட்டீங்க? அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. சரி அதை விடு. டாக்டர் எப்படி இருக்காரு? அவரு நல்லாதான் இருக்காரு. சீக்கிரம் அவரு சரியாயிடுவார்ல? உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அவருக்கு உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் சீக்கிரமா சரியாயிடும். ஆனா மனசுல இருக்கிற ப்ராப்ளம் தான் எப்படி சரியாகும்னே தெரியல. ஏன், எதுக்காக அப்படி சொல்ற? அவருக்கு உடம்பு முடியாம இருக்கிற எந்த நேரத்திலயும் வார்த்தைக்கு வார்த்தை இந்துமதி இந்துமதின்னு அவர் வைஃப் பேரை மட்டும் தான் சொல்றாரு. வைஃப் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க மேல இவ்வளவு அன்பு காட்டுற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. எழில் சார் உண்மையிலே கிரேட். இன்னும் அவர் மனசுல இந்துமதி மட்டும்தான் இருக்காங்க. வைஃப் மேல இவ்வளவு லவ்வோட இருக்கிற ஒருத்தர் கூட வாழ முடியாம இந்துமதி சீக்கிரமே இறந்து போனதை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவளை போய் நாம தப்பா நினைச்சிட்டோமே. சாரி சுடர். எதுக்கு சாரி? இல்ல கேட்கணும்னு தோணுச்சு, அதான். அஞ்சலியோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் கொஞ்சம் சோதனையான காலமாக இருந்திருக்கும். உடம்பு சரியில்லாமல் போகிறது, படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறதுன்னு எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போது கல்விக்கு அதிபதியான புதன் பார்வையும் ஆரோக்கியத்துக்கு அதிபதியான சனி பகவானின் பார்வையும் அனுகிரகமும் நல்லா இருக்கிறதால அஞ்சலிக்கு இனி எந்த குறையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நல்ல படிப்பா, நல்ல ஆரோக்கியமா இருப்பா. அப்பாடா, தப்பிச்சோண்டா. இதே வார்த்தை எனக்கு சொல்லியிருந்தா நான் திட்டு வாங்காம இருந்திருப்பேன்ல.
எனக்கு மட்டும் படிப்பு மட்டமாக தான் வரும்னு போட்டு கொடுக்குற. இரு, உனக்கு இருக்கு. அப்புறம் என்னம்மா, 4 குழந்தைகளுக்கும் பார்த்தாச்சு. அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஜோசியரே. முக்கியமாக உங்களை இங்கே வர சொன்னதுக்கு காரணமே எழில் ஜாதகத்தை பார்க்கறதுக்காக தான். கொஞ்சம் இருங்க. அம்மா, குழந்தைங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் ஜோசியரை வர சொன்னதா சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா? ஜோசியரை கூப்பிட்டதே உன் ஜாதகத்தை பார்க்கதான்ப்பா. முதல்லயே சொன்னா வேணாம்னு சொல்லிடுவேன். அதனால தான் குழந்தைங்களுக்கு பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னேன்ப்பா. இந்த வீட்ல ஏதேதோ நடக்குது சாமி. இவன் தான் இந்த குடும்பத்தோட தலைவன். இவன் ஜாதகம் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க சாமி. அம்மா, எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்ல உங்களுக்கு. அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? ஐயா ப்ளீஸ், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு பார்த்ததே போதும், அதோட நிறுத்திக்கலாம். எழில், இந்த விஷயத்திலேயே நீங்க 2 பேரும் விரும்பிட்டீங்கன்றதுனாலதான் நான் ஜாதகம் எல்லாம் பார்க்கல, அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதுதான் நான் பண்ண தப்போன்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கே எதுக்கும் இருக்கட்டும்னு உங்க 2 பேர் ஜாதகத்தையும் நான் பார்த்திருந்தேன்னா இந்துமதிக்கு இருக்கிற உயிர்கண்டம் பத்தி தெரிய வந்திருக்கும். ஏதாவது பரிகாரம் பண்ணி அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வராம நான் தடுத்து இருந்திருப்பேன். அது முடியாம போச்சு. அதனாலதான்ப்பா சொல்றேன், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கங்க. எழில், குழந்தைங்கள பத்தி உனக்கு அக்கறை இருந்ததுனால தானே அவங்க ஜாதகத்தை பார்க்க ஒத்துக்கிட்ட. அதே மாதிரி உன்னை பத்தின அக்கறையில தான் ஆண்டி உனக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதையே வேண்டான்னு தடுக்கிற. ஏன்னா அதெல்லாம் என்னால நம்ப முடியாது. That's why. தம்பி, உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் என்னால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் முகத்தை வச்சே உங்கள் கிரக பலன் என்ன, சூழ்நிலை எப்படி இருக்குது, அதுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்ல முடியும். ஒரு கண்டத்தில் உங்கள் மனைவி இப்போ இறைவனடி சேர்ந்துட்டாங்க. சனி பார்வை முடிஞ்சு கொஞ்சம் கனிவு காட்டுறதால உடல் வலிமையில் ஒரு குறையும் இல்லை. மனசளவில் மாசு மருவோடு தான் இருக்கீங்க. நீங்கள் குடும்பத்து மேலே பற்றற்று நம்பிக்கை இழந்திருந்தாலும் கல்லுக்கு இடையில இருக்கிற விதை காலம் வரும்போது உயிர் பெற்று செடியாக உருவாகி வளரும். அது மாதிரி உங்கள் மனசில் இப்போ தான் ஒரு நம்பிக்கை துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. இனிமே கவலை எல்லாம் தொலைய போகுது. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை நடக்குது. குருவும் சுக்கிரனும் சேர்றதுனால கல்யாணம் மறுபடியும் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. அந்த பொண்ணு உங்க பொண்டாட்டியா வர்ற நாள்ல புது அத்தியாயம் தொடங்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஐயாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதா? இத நான் சொல்லல, இவரோட ஜாதகம் சொல்லுது. மணமேடை மறுமுறை ஏறிதான் இவர் வாழ்க்கை பரிபூரணம் பெறும்னு இறைவனோட கணக்கு. சாமி போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம். எழில், எழில் நில்லுப்பா. இந்துமதி தான் என்னோட வாழ்க்கை. அவளே இல்லாம போனதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கைலாம் எனக்கு தேவையில்லை. அத பத்தி பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. தம்பி, என் வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி. சாஸ்திரங்கள் பொய் சொல்லாது.
நீங்க மறுத்தாலும் வெறுத்தாலும் உங்க வாழ்க்கையில மறுமணம் உண்டு. புதுசா வர்ற பொண்ணு தான் உங்க வாழ்க்கைய முழு பரிபூரணமா ஆக்க போறாங்க. டேய் எழில், இது நடக்கலனா நான் ஜோசிய சொல்றதையே விட்டுறேன். சாமி, ஒரு வருஷமா நான் அவன் போக்குக்கு தான் விட்டேன். இதுக்கப்புறமும் நான் எப்படி சாமி சும்மா விட முடியும்? 4 குழந்தைங்க இருக்கு. இவன் ஒருத்தனால எப்படி அவங்கள பாத்துக்க முடியும் சொல்லுங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்த வீட்டில் என்னைக்கும் நேர்மறையான சிந்தனை இருக்காது. ஒரு நல்ல சாமியாரை கூப்பிட்டு சத்திய நாராயண பூஜை பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாம் தன்னால நடக்கும். சரிங்க சாமி. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. சந்தோஷம் சாமி. ராமையா, அம்மா. ஐயாவை விட்டுட்டு வந்துருங்க. சரிங்கம்மா, வாங்க சாமி. கவலைப்படாதீங்கம்மா. ஜோசியர் தான் இவ்வளோ நம்பிக்கையா சொல்லிட்டு போறாருல, பூஜையை நல்லபடியா நடத்தி முடிங்க. எழில் சார் கண்டிப்பா ஒத்துக்குவாரு. எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு சாமியார் இருக்காரு, அவர்கிட்ட பேசி உடனே பூஜைக்கான ஏற்பாட்டை பண்ண சொல்றேன். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? ஜோசியர் எழிலுக்கு இன்னொரு கல்யாணம் இருக்குன்னு சொன்னதை கேட்டல்ல, அப்புறம் என்ன புதுசா கேக்குற? எழிலுக்கு அடுத்து ஒரு கல்யாணம்னா அது ஏன் கூட தான் நடக்கும். அம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஜோசியர் எழில் ஐயாவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமேன்னு சொன்னாரே தவிர உங்க கூட நடக்கும்னு சொல்லலையேம்மா. எழிலுக்கு இன்னொரு கல்யாணம்னா அது ஏன் கூட தான். இன்னொரு தடவை இப்படி மென்டல் மாதிரி பேசுன கொன்னுடுவேன் உன்னை. வா. இந்த தாலிக்கும் எனக்கும் என்னதான் பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எப்படியாவது இதை சேர்க்க வேண்டியவங்க கிட்ட சேர்த்துடலான்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கூட என்னால இந்த தாலிய ஒப்படைக்க முடியாம போயிடுச்சு. யார் இந்த தாலிக்கான சொந்தக்காரங்கன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. நான் எப்படியாவது இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள இதை சீக்கிரமா அவங்க கிட்ட சேர்த்துடணும். இன்னொரு அம்மா எப்படி வருவாங்க? டாடிக்கு கல்யாணம் ஆனாதான் வருவாங்க. அவங்க நம்ம அம்மா மாதிரி நம்மளை பார்த்துப்பாங்களா? அதுக்கு டாடிக்கு கல்யாணம் நடக்கணும்ல. ஜோஷியர் தான் டாடிக்கு கண்டிப்பா மறுபடியும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிருக்காரே. கல்யாணம் நடந்தா ஜாலியா இருக்கும்ல. புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம்ல. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு அமைதியா இருக்கீங்களா? டாடி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாருன்றது
உங்களுக்கு அவ்வளவு ஜாலியான விஷயமா இருக்குல்ல? நாங்க சும்மா தான் பெர்ஃபெக்ட்டா இல்லையேன்னு நினைச்சு ஃபீல் பண்றாரே தவிர நம்மளை பத்தி யோசிக்காமலாம் இல்லடா. என்னை பொறுத்த வரைக்கும் டாடிக்கு ஒரே வைஃப், அது நம்ம அம்மா தான். இன்னொரு வைஃப்ல வரவே கூடாது, அவ்வளவுதான். அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் வரக்கூடாது, புரிஞ்சுதா?